விஸ்வாமித்திர முனிவர் அரசவைக்கு விரைந்து வந்தார். அவர் ஹரிச்சந்திரனை நோக்கி, நான் அடிக்கடி உன்னிடம் வர முடியாது. இந்த அரசு என்னுடையது என்று எனக்கு தானம் செய்த பிறகு இதை ஏன் இன்னும் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கிறாய்? எனக்கு தட்சிணை தருவதாக நீ சத்தியம் செய்த 2.5 பாரம் பொன்னை எப்பொழுது கொடுப்பாய்? நாளை நாளை என்று சொல்லிக் கொண்டிராதே. சத்தியவானாக நீ இருப்பது உண்மையானால் உன்னுடைய வாக்கை காப்பாற்று என்றார். ஹரிச்சந்திரன் துயரத்தோடு அவரை நோக்கி, முனிவரே, நான் தானமளிப்பதாக சொன்னபடி என் ராஜ்யம், பொன், பொருள், படை, பரிவாரம் அனைத்தும் உம்முடையவைதான். இப்பொழுது இவற்றை ஏற்றுக்கொள்ளும். நான் ராஜ்யத்தை விட்டு போய்விடுகிறேன். ஆனால் என்னுடையதாக இருந்தவை யாவும் உம்முடையது ஆகிவிட்ட பிறகு நான் உங்களுக்கு தட்சிணை பணத்தை இப்பொழுதே எப்படி கொடுப்பேன்? எனக்கு எப்பொழுது